ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு அந்த சூழல் மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்? இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாமல் இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பார்க்குறப்ப தான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்கள் இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க. அவங்க ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க, எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃப்ளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பெலூன் எங்கே கிடைக்கும், ஹீலியம் எங்கே கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு. நாங்கள் ஃபஸ்ட்டு பெலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது மேலே இருக்கிற சந்தோஷம், அதை ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் என்னோட நிறுவனம் ஆரம்பித்ததில் பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முரணிங்க, 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது சொன்னேன். சயின்ஸுக்கு நம்ம பண்ணணுன்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ணுவார் முதல்ல, அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது. அப்போ தான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கும் அது புதுசு. நீங்கள் தான் மேலே அனுப்புகிறீங்களா, பலூனா ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பேராஷூட்டா எங்கே வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுள்லலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு, கற்றுக்கலாம், டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்பனெண்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்பனெண்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பெலூன்லேயே என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட்டு மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்தது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த செயற்கைக்கோள், ரைட்? அந்த மாதிரி இப்போ நம்ம 30 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க நாசா, ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனையே நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பார்க்குறது எக்கனாமிக்கலாக ராக்கெட்டை விட இதில் பண்ணலாம். ஸோ படிப்படியாக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களே ஃபஸ்ட்டு பெலூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது சப்ஆர்பிட்டல் மிஷன் அப்படின்னு. சப்ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பேரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம அப்போல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசாக அர்த்தம் தெரியாது. ஸோ நாசாவில் ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐடூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராமுக்குள்ளே நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காமல் நம்ம ப்ராப்பராக ஒரு 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அனுப்பிச்சோம். 80,000 பீப்புளில் செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக ஒரு இந்தியன் ஹைஸ்கூல் டீம் நாசாவோட ராக்கெட்டில் போச்சு. நாட்டுக்கே பெருமை, இப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும்,
இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்கள் இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன்னு நான் நினைப்பேன். நிச்சயமா அதுதான் நம்மள புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம், ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். 3 வருஷத்தில் எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்டில் நினச்சே பார்க்கல. இந்தியாவில் இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணணும், நான் சேட்டலைட் பண்ணணும். நான் சொல்ல, சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து உலகளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா, ஒரு 21 மாடியூலில் முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருமே என்னென்னா, ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அவங்கெல்லாம் தான் இதில் இருக்க முடியும். நிச்சயமா மேம். நீங்கள் பேசினதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவாக இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, நாசாவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், உங்களுடைய ரீசெண்ட் மிஷன், அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்? இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இது. ஏன்னா பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், ப்ளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்தில் வந்து உதறி விட்டு ப்ரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சிரிச்சிட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும் தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு, பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி அதுவும் டீப் டெக்கில் வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோவில் பின்னாடி இருக்காங்க. பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனாக வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3-4 கோ-ஃபவுண்டர், தட் இஸ் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பிரதர் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோ-ஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்கிறப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா 2-3 கோ-ஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்கில் இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸில். 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைனா நம்மளோட ஜென்ரலாக வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷன் வந்து 108 நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமெனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில். நாட்டோட முன்னேற்றத்துல வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலயும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மேம். இப்போ இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்? ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ், மேத்து தான். இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ 4ஆம் கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ், ப்ரொபல்ஷன், நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தால் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால் அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபியூவல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் எப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோன்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிப்புளாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 4ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க. அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணவும் வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம். தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்கில் கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்கில் நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட், கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்லை நடுக்கடலில் அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னென்னா, மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்போவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை பவர் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கேல்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160ன்னு சொல்கிறோம். இது தாங்குமா, அது தாங்காதான்னு எல்லாம் ட்ரையல் பேசிஸில் தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது சிமுலேட் பண்ணுறாங்க. அதை தாண்டி என்னென்னா, மேலேயே வந்து ஏஐ மூலமாக எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் மிச்சம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் ப்ரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோடு அதில் இருந்தது, ஃபன்சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். விண்வெளித்துறையில் என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி.